ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஏஜ் ஆகும், மனப்பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாமல், இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு தீர்வை வந்து எனக்கு ஒரு பெரியவர் சொல்லும்போது அந்த அந்த கோயிலை நான் தேடி 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 நான் போனேன். நிறைய பேர் நிறைய ஃபேமிலி வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க மீனாட்சி அம்மனுக்கு வந்து முத்து போடுங்க புதன்கிழமை, படிக்காத குழந்தைங்க, கொஞ்சம் துவண்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே நல்லா படிப்பாங்கன்னு சொன்னீங்கம்மா. எப்போவுமே நாங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு 10-15 கோயிலுக்கு போவேன். அதில் இந்த யாழ்ப்பாணம் ட்ரிப் வந்து ஒரு சடன் ட்ரிப் ஆகிடுச்சு எனக்கு. நாங்கள் ஒரு 6 பேர் நாங்கள் வரீங்களான்னு கேட்டோம். யாருமே என்னுடைய கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த ஒரு 6 நாள் மட்டும் கடல் தண்ணியை கொண்டு வந்து விளக்கேற்றுவாங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த சட்டியில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார் அப் டு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான, ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கெஸ்ட்டு. ஸோ இவங்களை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து நிறையவே ரசிச்சிருக்கோம். இப்போவுமே அவங்கள நம்ம ரசிச்சுட்டே இருக்கோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆன்மீகம் அப்படின்றது வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ, இன்னும் எனக்கு தெரிஞ்சுக்கணும், இது போதாது அப்படின்ற ஒரு உலகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த உலகத்துக்குள்ளே இன்னைக்கு நம்மள ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ நளினி மேம் அவங்க தான். நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட நம்ம கேட்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிவைன் வைப்பு, ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்பு. இப்போ நாங்கள் உங்களை ரசிச்சுட்டே இருக்கோம். அப்போ ஸ்க்ரீன்லேயே நாங்கள் ரசித்தோம், இப்போவுமே ரசிச்சுட்டே இருக்கோம். முக்கியமாக வந்து ஒருத்தவங்களுடைய பிரார்த்தனை பார்த்து ரசிக்கிறதுன்னு இருக்குதுல்ல, அது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். அது ரசிக்கக்கூடியதுன்னு ஒரு பிரார்த்தனை வந்து உங்களோட ஒரு பிரார்த்தனை. ஸோ அப்போ அது எங்களுக்கு தோணுது, அப்போ இதுதான் உண்மையான ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அம்பாலை பார்க்குற மாதிரியும், ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரியும், எப்படி ஒருத்தங்களை எப்படி வேணால் ரசிக்கலாம், ஆனால் ஒரு தெய்வமாக உண்மையிலே ஒருத்தங்களை பார்த்தா ரசிக்க முடியுமானா அது கண்டிப்பாக வந்து முழு உதாரணம் நீங்கள் தான். ஸோ எங்களுக்கு நிறைய வந்து டிவைன் பற்றி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இம்பாக்டிங் கிரியேட் பண்ணதுமே நீங்கள் தான். இப்போ இருக்க ஜென்ரேஷனுமே மேம், நான் சும்மா சொல்லலை. ஸோ உங்களை பார்த்தும் உங்களோட வீடியோஸை பார்த்தும் ஏன் எல்லாம் தள்ளி போனவங்கலாம் திரும்ப வந்து டிவைன்குள்ளே வராங்க. கண்டிப்பாக வந்து கோவிலை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வராங்க. கோவில் போய் தெரிஞ்சுக்கிறத விட நாங்கள் நளினி அம்மாவோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அவங்க பேசுகிறத வச்சு நாங்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி என்னென்னா, கோயில் தேடி தேடி போகிறதுன்றதை விட அம்பாள் சொல்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இந்த கோயிலுக்கு போ, இங்கே போ, இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவள் எனக்கு கால் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதுக்காக நான் தேடி போவேன். அந்த இடத்துல அவளை நான் சுரூபமாகவே நான் பார்ப்பேன். நான் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்சதை 4 பேருக்கு சொன்னால் நல்லது இல்லையா, அதில் ஒருத்தருக்காவது அது பயனடையுமேன்ற ஒரு சின்ன நப்பாசை தானே வச்சுக்கோங்களேன். அப்படி நான் தேடி தேடி போன ஒரு கோயில் வந்து ராவத்தநல்லூர்னு ஒரு இடம். அதாவது நம்ம உத்திரமேரூர்லேருந்து 8 கிலோமீட்டர் உள்ளே போனோம். அங்கே வந்து கல்யாண ஆஞ்சநேயர் இருக்கார். நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஏஜ் ஆகும், மனப்பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாமல், இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு தீர்வை வந்து எனக்கு ஒரு பெரியவர் சொல்லும்போது அந்த கோயிலை நான் தேடி 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 நான் போனேன். ராவத்தநல்லூர் ஆஞ்சநேயருக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அந்த அம்மா பேர் சுச்சரிதா தேவி. யாருக்குமே தெரியாது இது ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து ராம நாமத்தை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். ராமரோட நாமத்தை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுதான் அதுக்கான ஒரு பேர் தான் சுச்சரிதா தேவின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் நிறைய பேருக்காக, நிறைய குழந்தைங்களை ஆக்சுவலி எனக்கு இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப்பில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நான் அவங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு, அவங்களுடைய நட்சத்திரம்லாம் எழுதி வச்சுட்டு, அந்த சுவாமிஜி அங்கே இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணிட்டு வருவேன். ஸோ நீங்கள் சொன்ன இந்த பிரார்த்தனை வந்து
மற்றவங்களுக்கான பண்ணுற பிரார்த்தனை வந்து சீக்கிரமாகவே செவி கொடுத்து கேட்பாங்க கடவுள்ன்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி சமீபமாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ ஒரு லாஸ்ட் வீக்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அம்மாவோட அந்த பள்ளியறை பூஜை பார்க்குறதுன்றது ரொம்ப பெரிய விசேஷமான ஒரு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மாவோட பள்ளியறை பூஜை பார்க்குறதுன்றது. ஸோ இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணோம், பள்ளியறை பூஜைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர், நிறைய ஃபேமிலி வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க மீனாட்சி அம்மனுக்கு வந்து முத்து போடுங்க புதன்கிழமை, படிக்காத குழந்தைங்க, கொஞ்சம் துவண்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே நல்லா படிப்பாங்கன்னு சொன்னீங்கம்மா. உண்மையிலேயே எங்கள் குழந்தை இப்போ இன்ஜினியர் படிக்கிறாங்கம்மா, நீங்கள் சொன்னதுனால நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி சின்ன ஒருத்தருக்கு நடந்தால் கூட அது அவ்வளோ சந்தோஷமாக தானே இருக்குது. அவங்க தேடி வந்து என்ன சொல்லும்போது அந்த பிரார்த்தனை வந்து உண்மைன்றதே எனக்கு புரிய வைக்கிறது இந்த அம்பாலோட அருள் தான். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு எப்படி தெரியுறீங்க அப்படின்னா, காடோட டைரக்ட் கம்யூனிகேட்டர் அந்த மாதிரி எங்களுக்கு தோன்றீங்க. சீரியஸாக தான் மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு சுகம், அது சீக்கிரமாக செவி சாய்க்கிறாரு கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்களே. ஸோ அதனால தான் வந்து கடவுளையும் தாண்டி நாங்கள் உங்களையும் வந்து நிறைய சேவிக்கிறோம், உங்களோட வேர்ட்ஸும் நிறைய நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு அந்தளவுக்கு உங்களோட வேர்ட்ஸ் அவ்வளோ சப்போர்ட்டிவாக ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது மேம். அண்ட் இப்போ நீங்கள் நிறைய டெம்பிள் பற்றி பேசுனீங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அங்கே கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களோட சேர்ந்து இப்போ உங்கள் வேர்ட்ஸோடு நாங்கள் ஸ்ரீலங்காவுக்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ அங்கே நீங்கள் வந்து என்ன மாதிரி கடவுள் வழிபாடெல்லாம் அங்கே பார்த்தீங்க, என்ன மாதிரி கடவுளுக்கு அங்கே கோவில்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் கேட்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கு மேம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பயணம்? எல்லாரும் ஸ்ரீலங்கானோடனே அவங்க வந்து ரொம்ப வந்து ஹாப்பி ட்ரிப்பு அப்படி தான் நினச்சாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணோம், என்னுடைய அந்த டூரிஸ்ட் கிட்ட கேட்கும்போது நான் ஜெஃப்னா தான் போனோன்னொன்னே அவங்க நம்பவே இல்லை. மேடம் ஜெஃப்னாலலாம் ஒன்றுமே கிடையாது, யாழ்ப்பாணத்தில் ஒன்றும் இருக்காது, நீங்கள் என்ன அங்கே போனோன்றீங்க, நீங்கள் கொழும்பு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நிறைய ஐட்டனரி போட்டு தரேன்னாங்க. உங்களுக்கு நான் ஐட்டனரி போட்டு தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி கோயிலெல்லாம் தேடி இது வந்து இங்கே இருக்குது, இத்தனை டிஸ்டன்ஸில் இருக்குது எல்லாமே போட்டு நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களால நம்பவே முடியல. மேடம் அங்கே ஸ்டேயிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எவ்வளவோ என்னை வந்து பண்ணாங்க, நீங்கள் எப்படியும் ஜெஃப்னா வேண்டான்னு சொல்கிற மாதிரி. ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு வந்து அங்கே போயே ஆகணுன்றது எனக்கு அந்த கால் தான் சொன்னேன். சடனாக ஒரு சடன் பிளான். எப்போவுமே நாங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு 10-15 கோயிலுக்கு போவேன். அதில் இந்த யாழ்ப்பாணம் ட்ரிப் வந்து ஒரு சடன் ட்ரிப் ஆகிடுச்சு எனக்கு. சடனாக பிளான் பண்ணோம். நாங்கள் ஒரு 6 பேர், நாங்கள் வரீங்களான்னு கேட்டோம். யாருமே என்னுடைய கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வாங்கன்னு வந்துடுவாங்க. எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா எனக்கும் தெரியாது, அம்பாள் கூப்பிட்டா நான் போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் வண்டியில் ஏறிடுவோம். நாங்கள் ஜெஃப்னா போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிளானும் இல்லை, இந்த கோயிலுக்கு மட்டும் தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் போகும்போது எங்களை ரிசீவ் பண்ணதாக இருக்கட்டும், எனக்கு அங்கே அவங்க காட்டின அன்பாக இருக்கட்டும், அந்த குழந்தைங்களே எங்களுக்கெல்லாம் தெரியாத இடத்துக்கு நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்கம்மா, இந்த வழி போனால் இது இருக்குதா அப்படின்ட்டு எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா சிதிலம் அடைஞ்சு வச்சுட்டாங்க அந்த ஊரையே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனால் திருப்பி அவங்க வந்து அந்த பாவர்ட்டிலேருந்து வெளியே வராங்க. அவ்வளோ ஒரு தூய்மையான எண்ணங்கள், அவ்வளோ நல்ல எண்ணங்கள், அவ்வளோ பெரிய பெரிய கோயில், அதை வந்து இப்போ ரெடி பண்ணுறாங்க. அவங்க எங்கேருந்தோ ஏதோ ஒரு நாட்டில் இருந்து சம்பாரித்து கொண்டு வந்து அவங்க குடும்பத்தை பார்க்காம அவங்களுடைய வீடெல்லாம் போயிடுச்சு, அந்த வீட்டை நம்ம வந்து சரி பண்ணோன்னு இல்லாமல் அவங்கள காப்பாற்றின அந்த தெய்வத்துக்கு தான் முதல்ல அவங்க நன்றி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பிளிஸ்ஸிங்காக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே சான்ஸே இல்லைப்பா இவங்கன்னு. நாங்கள் இறங்கின உடனே நேராக வந்து இந்த பப்பிலையான்னு சொல்லி ஒரு இடத்துல வீரபத்ரன் கோயில், அப்போ தான் அந்த திருவிழா முடிகிற நேரம். நாங்கள் வந்து அதெல்லாம் நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். திருவிழாக்குள்ளே போயிட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களே அப்போ தான் போய் சாமி கும்பிடணுன்னு முதல்ல நாங்கள் இறங்கினது வீரபத்ரன் கோயிலுக்கு போனோம். வண்டியில் விட்டு இறங்கின உடனே அதுக்கப்புறம் ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு அவளை சாமி கும்பிட்டுட்டு நேராக நகுலேஸ்வரன் போனோம். ஏன்னா சிவனோட ஸ்தலம் அது. ஆமாம், ராவணன் பூஜிக்கப்பட்ட சிவன் ஒரு 5 இருக்கிறார் அங்கே. அது வந்து அந்த இடம் சிவனோட இடம் மாதிரி அப்படியே ஒரு தென் கைலாயம்னா அது அந்த இடம் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ போனோம். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் நகுலேஸ்வரன் பார்த்தோம், அப்புறமா திருக்கேதீஸ்வரன் பார்த்தோம், இந்த மாதிரி அவருடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பார்த்தோம், முன்னேஸ்வரனை பார்த்தோம். இப்படி அவருடைய 5 ஸ்தலங்கள். அதில் ஒன்று வந்து திருக்கோணேஸ்வரம் வந்து நாங்கள் ட்ரிங்கோமலை போனோம். பட் இதெல்லாம் நாங்கள் ஒன்று பார்த்துட்டு வரும்போது எங்களுக்கு வந்து எங்கள் பாட்டி காலத்தில் எங்கள் பாட்டி வந்து ட்ராமா போயிருக்காங்க யாழ்ப்பாணத்துக்கெலாம். அப்போ எப்போவுமே கதிர்காமத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசுவாங்க. அங்கே முருகர் வாழ்கிறாரு, முருகர் இருக்கிறாரு, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், எப்படியாவது நம்மளுடைய ஜெனரேஷன்ஸில் யாராவது ஒருத்தராவது போகணும் அப்படின்னு எங்கள் பாட்டி அந்த கதை சொல்ல அந்த முருகன் மேல் வந்து காதலே வந்துருச்சு. எங்கள் குடும்பத்தால் எங்கள் வீட்டு பிள்ளை அவரை பார்க்க போனோன்னு சொல்லிட்டு. கதிர்காமத்தில் பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட விபூதி எல்லாம் பார்த்திங்கன்னா சாணத்தில் தான் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து இலைகள்
வள்ளி அந்த காடு இருக்கு இல்லைங்களா, வள்ளி மலையில் இருக்கிற இலைகள் தான் பஸ்பமாக எடுத்து நமக்கு தராங்க. அது வந்து வியாதி எந்த உடம்புல எந்த நோய் நொடி இருந்தாலும் எல்லாருமே தீர்த்து வச்சிரும். நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அது நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன் அதுவும். ஸோ அது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அது மாதிரி வள்ளி குளித்த இடம்லாம் இருக்குது அங்கே. அந்த காட்டுக்குள்ளே வந்து வள்ளி குளித்த இடமெல்லாம் நம்ம பார்க்கலாம் அழகாக. எங்கே உட்காந்து அவர் தவம் பண்ணார் முருகர். இவங்க வந்து வள்ளி குகையில் வந்து முருகனையும், ஏன்னா இவ கேட்பா தேவயானி புருஷனை கூடன உடனே இந்த வேடவர் குளத்தில் என்ன பண்ணுவாங்க, முருகனையும் வள்ளியும் ஒரு குகைக்குள்ளே வச்சு விடுவாங்க போட்டி உள்ள. அந்த இடமும் நாங்கள் பார்த்தோம். ஸோ அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா எங்கே போயிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன பண்ணுவார் முருகர் வந்து, ஐயோ அப்போ கீழே இருந்து எல்லாராலும் வர முடியாதுல்ல, மேலே வர முடியாதுல்லன்னு சொன்னோடனே அங்கே அவர் வந்து ஒரு அம்பு விட்ட இடம் தான் கீழே இருக்கிற செல்லக்கதிர்காமம். அந்த இடத்துல தான் அந்த ஸ்க்ரீன் போட்டு அங்கே வச்சுருப்பாங்க அவங்க. அவ்வளோ விசேஷம் அங்கேயும். ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் மேம். ஸோ திண்ணூர்லையுமே அங்கே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் அதே மாதிரி நம்ம பாபா அவதார் பாபா வந்து அங்கே தான் வந்து மோட்சமே வாங்கியிருக்கிறாரு. ஓ. அதே மாதிரி போகருக்கு அங்கே இடம் இருக்குது. போகர் வந்து தான் ஃபுல்லாக முருகர் இருக்கிறாரான்னு பார்த்துட்டு போன இடம். 18 சித்தர்கள் ஜீவ சமாதியே இருக்குது. அங்கே வந்து பால்குடி பாபான்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே வந்து அவர் ரைஸ் எல்லாம் எடுக்க மாட்டார். ராஜஸ்தான்லேருந்து தேடி தேடி முருகனை தேடி வந்துட்டார். அங்கே இங்கே என்ன கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்காதுன்னு அங்கே வெறும் பால் மட்டும்தான் அபிஷேகத்துக்கு வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பால்குடி பாபா. பார்க்குறதே ஒரு அழகு. அந்த இடம் ஃபுல்லாக அந்த சித்தர்களோட விளையாட்டு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ட்ரிப்பில் நாங்கள் என்ன பண்ணோம், அழகாக கண்டி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். கதிர்காமம் போகலான்னு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, போகும்போது ஒரு ஃபாரஸ்ட், அது உள்ள ஃபாரஸ்ட் உள்ளதாக போனோம். அங்கே யானைகள் பயங்கரமாக நிறைய யானை. பட் எங்களுக்கும் நிறைய பார்த்தோம் நாங்களும் யானையை. அந்த டைம் தான் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே போனோம். அங்கே என்னென்னா இப்போ கோயில் எல்லாமே வந்து 1 ஹவர் தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா நிறைய மின்சாரம் வந்து அவங்களுக்கு கட்ட முடியல. அதனால் 1 ஹவர்க்குள்ளே இந்த சாமியெல்லாம் நம்ம பார்த்துட்டு உடனே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணிடுறாங்க. 5 to 6 தான் நம்ம பார்க்க முடியும். நாங்கள் முதல்ல பார்த்தது நல்லூர் முருகனை பற்றி நிறைய யூடியூப்பில் பார்த்துட்டு நல்லூர் முருகன் மேலே ஒரு காதலே வந்துருச்சு எனக்கெல்லாம். நல்லூர் முருகனை முதல்ல பார்க்கணும். அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம 4:30 மணிக்கெலாம் நம்ம அங்கே இருக்கணும், கோயிலில் இருக்கணும். நாங்கள் 4 மணிக்கெலாம் அந்த கதவே திறக்கல. நான் போய் கதவு வாசலில் நிற்கிறேன் நான் முருகனை பார்க்குற ஒரு சந்தோஷத்தில். அவ்வளோ அழகான ஒரு கோயில், என்ன அழகான ஒரு பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜைகள் பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஒரு ஒழுங்காக அந்த தேவாரம் திருப்புகழ் எல்லாம் பாடி அந்த பூஜை பண்ணுற ஸ்டைல், அவங்க யாரையுமே பார்க்குறது கிடையாது. அவங்க முருகன், அவங்க அந்த பூஜாரி, அவங்களோட கனெக்ஷன்ஸே வேறு மாதிரி இருக்குது. அதுவும் அந்த வாயெல்லாம் கட்டிட்டு அவங்க பண்ணுற பூஜைகள் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது 4 திக்குலேயும் அவங்க பூஜை பண்ணுறாங்க. முருகனை நேரு, அப்புறமா தெற்கு வடக்கு அப்படி சொல்லி அந்த கோயில் ஒரு 1 ஹவரில் சுற்றி கொண்டு வந்து முருகனை நம்மக்கிட்ட காமிச்சு கொண்டு போய் உள்ளே வச்சு போட்டுடுறாங்க. அவ்வளோதான். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு நம்ம உலகத்திலே இருக்க மாட்டோம். நம்ம வந்து ஐக்கியமாயிடுவோம். அந்த சிற்பங்களும் அந்த கலைநயமும் அப்பப்பப்பா 2 கண்ணு பத்தலைங்க அதெல்லாம் பார்க்க. உண்மையிலே நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ஆடி மாதம் திருவிழாவுக்கு போகிறோன்னு வச்சுருக்கோம். இது முடிச்சுட்டு டைம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து செல்வச்சந்நிதி முருகர்னு இருக்கார். அது யாருன்னா வீரபாகு வந்து இறங்கின இடம். நம்ம சூரசம்ஹாரம் முன்னாடி வீரபாகு வந்து இறங்கின இடம். அது வந்து நாங்கள் போகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா. எப்படின்னா சாயந்தரம் 6 மணிலேருந்து சுவாமிக்கு படையல் போடுவாங்க. வெறும் அன்னதான முருகர் அவர். இவர் நல்லூர் முருகர் வந்து அலங்கார முருகர், அழகு அவர். இவர் வந்து அன்னதான முருகர். இவர் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு முருகர். அந்த கிராமத்தில் வந்து அதே இந்த ஒரு பாவர்ட்டி மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. வரவங்க அத்தனை பேருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த முருகனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருந்தாலும் எத்தனை பேருக்கு செலவு பண்ண தோணும், எத்தனை பேருக்கு தானம் பண்ண தோணும், எத்தனை பேருக்கு நீங்கள் வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல தோணும். இது எல்லாமே வந்து நமக்கு படிப்பினை. உண்மையிலே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு கடவுள் தான் நான் நினப்பேன். அந்த இடத்துல உட்காந்து அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா வேறு லெவல். அங்கே ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த ஒரு 6 நாள் மட்டும் கடல் தண்ணியை கொண்டு வந்து விளக்கேற்றுவாங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த சட்டியில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அது வரைக்கும் அது எரியும். கடல் தண்ணியில் விளக்கெரியும். எப்படி மேம் அது? அதுதான் அதிசயம். அது கண்ணார நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்த்தோம். அப்புறம் அதே மாதிரி இந்த அன்னதானம்ன்றது ஊரே அன்னைக்கு சமைக்குது. அந்த கோயிலில் கால் வைக்க இடம் கிடையாது. ஊரே சமைச்சு எல்லாருக்கும் போடுறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. செல்வச்சந்நிதி முருகர் அப்படி சொல்லிட்டு செல்வம் கொழிக்கும் அந்த நாட்டில். உண்மையிலே வந்து அவங்க வந்து அவ்வளோ போர் நடந்து அவ்வளோ காயப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஃப்ளரிஷிங்காக இருப்பாங்கன்றது இந்த கோயில்களுக்கு அவங்க அள்ளி பண்ணுற விசேஷங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு இந்த 2வது நாள் கடந்துச்சு. நாங்கள் 2வது நாள் போகிறோம். வட்டப்பாறை அம்மன் பார்த்தே ஆகணும்னுட்டு எனக்கு ரொம்ப ஆசை. கண்ணகியோட
அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய சப்ஜெக்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். அப்போ வட்டப்பாறை அம்மன் பார்க்கணும் அப்படின்னு போனோம். அதே டைமிங் தான் அந்த 5 to 6 நாங்கள் ட்ராவல் தான் பெருசாக இருக்கும். அந்த ட்ராவல்ன்றது வந்து நமக்கு கணக்கில் அறியாத அளவுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த முல்லைத்தீவு அதெல்லாம் தாண்டி தான் போனோம். ரோடெல்லாம் வந்து இப்போ தான் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதில் வேறு 50 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது. அதுக்குள்ளே அவங்க சிங்கிலீஸ் இருப்பாங்க. அவங்க 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனாலும் நமக்கு வந்து கூப்பிட்ருவாங்க, போகக்கூடாது ஃபாஸ்ட்டாக அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இந்த ஸ்லோவில் இந்த டைமிங்கில் நாங்கள் போய் பார்க்கணுன்னா, நாங்கள் ஒவ்வொரு கோயிலில் போய் கால் எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா மங்கள இசையில் எங்களை வரவேற்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மங்கள வாத்தியத்தோடு அம்பாளுக்கு அப்படியே அந்த தீபம் காட்டும்போது, இது போதுண்டா வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் எங்களுக்கு அப்படின்னு தோன்ற மாதிரி. வட்டப்பாறை அம்மனும் ஒரு அழகான ஒரு கதை அது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில். கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிட்டு கோவத்தில் வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கடல் வழியாக வராங்க. வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கடல்கிட்ட உட்காந்துடுறாங்க. இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடுது. என்ன குழந்தைங்களாம் மணி ஆகுது, போய் சாயரட்சி ஆகிடுச்சு, போய் விளக்கேற்றுங்கன்னொடனே, ஐயோ எங்கள் ஊரில் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் எப்படி விளக்கேற்றணுன்னே இந்த அம்மா கடல்லேருந்து தண்ணி எடுத்து கொடுத்து கடல் தண்ணியில் விளக்கெரியுதுங்க அந்த கோயிலில். எண்ணெயெல்லாம் கிடையாது, கடல் தண்ணியில் விளக்கெரியுது. இப்போவும் கடல் தண்ணியில் விளக்கெரியுது. அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்த சிலைகள்லாம் பார்த்திங்கனாலே பேசுது. அந்த ஒரு அழகு ஒரு சிலையும் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பிரம்மாண்டம்லாம் கிடையாது. பிரம்மாண்டமான ஒரு கோயிலில் அழகாக இவ்வளோதான் இருக்கிறாங்க அம்பாள்லாம். அவ்வளோ அழகான ஒரு சிலைகள். அப்புறம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு கண்ணகிக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து கொடுத்து வச்ச ஜென்மம்னு சொல்லுவேன் நான், இந்த மாதிரி இடமெல்லாம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு. நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கே டேரெக்டாக போய் நாங்கள் விஷுவலாக பார்த்த மாதிரி எங்களுக்கு இருக்குது மேம். அவ்வளோ க்யூட்டாக வந்து சொன்னீங்க, ரொம்பவே தேங்க்யூ. சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு இங்கே வந்து தவம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோபத்திலேயே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வள்ளி அந்த வேடவர்கள் குளத்தில் அங்கே இருக்கிறாங்க இல்லைங்களா, அங்கே வந்து அவங்க என்ன இந்த முருகர் இப்படி உட்காந்துருக்காரு, அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பழங்கள்லாம் கொடுத்தோடனே இவர் வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே வள்ளியை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் வள்ளிக்கு வந்து தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க.